நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் HTML, ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் CSS. ஸோ இதை நம்ம டெவலப் எதுவும் பண்ண போகிறதில்ல. இருந்தாலும் வந்து அந்த ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன, HTMLனா என்ன, அதுக்கப்புறம் CSS வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வந்து நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல முயற்சி பண்ணுறேன் நான். ஸோ இது வந்து க்ரோம் வெப் ப்ரௌசர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிசேபிள் HTML அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்டென்ஷனோட பேர். இந்த இதை வந்து நான் இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. ஒரு நிமிஷம். ஸோ இதை மூணு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் வெப் ப்ரௌசரில் தான் இருக்கும் நான் சொன்ன மாதிரி. ஸோ இதை நீங்கள் இந்த க்ரோம் வெப் ப்ரௌசரில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். கரெக்ட், இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து எலமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். இந்த எலமெண்ட்ஸ் அப்படின்ற டேபில் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன HTML எழுதியிருக்காங்களோ அதுதான் இந்த பேஜில் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அதோட HTMLோட பேஜ். நான் இங்கே ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணேன்னா இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணி காட்டணும் அப்படின்னா இப்போ லெட்ஸே இப்போ இந்தியான்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த இந்தியா அப்படின்றத நான் வந்து என் பேர் வந்து பிரகதீஸ்வரன். ஸோ பிரகதீஸ்வரன் நான் மாற்றணும்னு நினச்சேன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் இந்தியா இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது இந்தியாவை எப்படி இது பண்ணோன்னா இந்த இந்தியாவை ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்பெக்ட்னு இருக்கும். இன்ஸ்பெக்ட்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ இதை எடுத்துகிட்டு மொத்தமாக இருக்குது இங்கே டிவ்வுக்குள்ளே. ஓகே, இது கொஞ்சம் கடினமான வேலையாக தெரியுது. நம்ம வேறு ஏதாச்சும் மாற்றி முயற்சி பண்ணுவோம். ஓகே, இங்கே ஜிமெயில்னு இருக்குது, அதை மாற்ற முயற்சி பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஜிமெயில்னு இருக்கா. ஸோ இந்த ஜிமெயில்னு இருக்கிறதுக்கு பதிலாக பிரகா ஜிமெயில் அப்படின்னு நான் போட்டேன்னா எனக்கு வந்து இங்கே பிரகா ஜிமெயில்னு மாறிடுச்சா. ஸோ ஆனால் இது வந்து இந்த சேஞ்ச் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஏன்னா அந்த HTMLே நான் எடிட் பண்ணுறேன் நான். ஸோ இப்போ வந்து நான் அந்த பேஜை ஜஸ்ட் நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா அது வந்து ஜிமெயில்னு மாறிடும். ஏன்னா அது வந்து சர்வரில் ஸ்டோர் ஆகிருக்கு, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. இது நான் இதை என்ன சொல்ல முயற்சி பண்ணேன்னா HTMLோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நான் டிசேபிள் HTMLனு சொல்லிட்டு ஒரு க்ரோம் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ண சொன்னேன் இல்லையா, அதாவது லிங்க்கை கொடுத்தேன் இல்லையா. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ CSSோட இம்பார்ட்டன்ஸை இது பண்ணலாம். ஸோ இப்போ வந்து CSS வந்து ஆனில் இருக்குது, அதனால வந்து எல்லாமே வந்து பேஜ் வந்து இட் லுக்ஸ் ஃபைன். ஆனால் நான் இந்த CSSஐ வந்து நான் டர்ன் ஆஃப் பண்ணுறேன். சப்போஸ் கூகுள் பேஜ் CSS இல்லாமல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இல்லாமல் எப்படி இந்த CSS அப்ளை ஆகலை அப்படின்னா இந்த பேஜ் வந்து இப்படி தான் இருக்க போகுது. ஸோ சர்ச் வந்து இவ்வளோ பெரிய ஐக்கானாக இருக்குது, அதுக்கப்புறம் க்ளோஸ் பட்டனும் இவ்வளோ பெரிய ஐக்கானாக இருக்குது, அதுக்கப்புறம் கிளியர்னு இருக்குது, அதுக்கப்புறம் எவ்வளோ பெருசாக அந்த இது பாருங்க அந்த ஒரு சின்ன ஐக்கான் இருக்கும் இல்லையா அந்த கூகுளுக்கு பக்கத்தில் வாய்ஸ் பக்கத்தில். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ CSS சப்போஸ் இல்லை அப்படின்னா ஸோ இதுதான் CSSோட இம்பார்ட்டன்ஸு. ஸோ இப்படி பார்க்க நல்லா இல்லை. ஸோ திருப்பி நான் ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ணிவிட்டு திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா ஸோ இந்த ஐக்கான் தான் அவ்வளோ பெரிய ஐக்கானாக இருந்துச்சு. ஓகே, கூல். ஸோ இப்போ அடுத்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஜாவாஸ்கிரிப்டை டர்ன் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோவிடில் இருக்கோம் நம்ம. ஸோ இப்போ கோவிட் அப்படின்னு அடிச்சோன்னா COVID-19 இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் வருது இல்லையா. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் ஜாவாஸ்கிரிப்ட் இருந்தால் மட்டுமே வரும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை குடுன்னு ஜாவாஸ்கிரிப்டை டிசேபிள் பண்ணி விட்டுடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நோட் போட்டிருப்பான், ப்ளீஸ் கீப் இன் மைண்ட் டு ரீலோட் த கரண்ட் பேஜ் ஆஃப்டர் மேக்கிங் த சேஞ்சஸ் டு see any effects. ஸோ அதனால் நம்ம ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ கோவிட் அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணால் அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன், அது ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுல்ல, இப்போ உங்களுக்கு எதுவுமே வராது. ஸோ ஃபார் ஷூர் எதுவுமே வராது. நீங்கள் இதை தாராளமாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து இட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ இந்த மாதிரி டைனமிக் பிஹேவியர்
வந்து ஜாவாஸ்கிரிப்டோட கண்ட்ரோல் ஆனது. லுக் அண்ட் ஃபீலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்எஸோட கண்ட்ரோல் ஆனது. அதுக்கப்புறம் ஓவரால் பேஜே வந்து எப்படி வரும் அப்படின்னா HTML கண்ட்ரோல் ஆனது. ஸோ HTML கண்ட்ரோலுக்கு இன்னும் ஒரே ஒரு ஆப்டான எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து எலமெண்ட்ஸ் டேபுக்கு போயிடுறேன் நான். ஸோ எனக்கு இந்த கூகுள் லோகோ பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் என்ன பண்ணலான்னா இதை இது பண்ணிவிட்டு இந்த இமேஜ் இருக்குல்ல, இது இமேஜ் இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் எலமெண்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா இந்த இதுவே போயிடும். ஸோ இதுதான் HTMLோட சிக்னிஃபிகன்ஸு. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் அந்த லுக் அண்ட் ஃபீலே பேஜில் வரும், இல்லாட்டி எதுவுமே வராது. ஸோ போன வீடியோவில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னா என்னன்ற மாதிரி பார்த்தோம். நம்ம அப்படி கொடுக்கலனா வந்து நான் இந்த இதில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள் அவசியம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் இதை தான் நான் கவர் பண்ணணும்னு நினச்சேன் நான். ஸோ மோஸ்ட்லி HTMLோட இம்பார்ட்டன்ஸு, CSSோட இம்பார்ட்டன்ஸு, ஜாவாஸ்கிரிப்டோட இம்பார்ட்டன்ஸு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ உபயோகரமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ தேங்க்ஸ் எவ்ரி ஒன், கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் அகெயின்.